அண்மை செய்தியை பார்க்கிறோம். மே 4ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தலினுடைய இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கக்கூடிய நிலையில் அந்த பணி என்பது தபால் வாக்குகள் எண்ணப்படுவதிலிருந்து தொடங்கும். அது காலை 8 மணி முதலே தொடங்கக்கூடும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். 8:30 மணிக்குள்ளாக தபால் வாக்குகளின் அந்த எண்ணிக்கை என்பது வெளியிடப்பட்ட பிறகு இயந்திரங்களில் பதிவான அந்த வாக்குப்பதிவு என்பது எண்ணப்படும். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அபினேஷ், இப்போ தேர்தல் அதிகாரி இந்த வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக என்ன விவரத்தை வெளியிட்டிருக்காங்க? தமிழ்நாட்டில் கடந்த 23ஆம் தேதி 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்குமான வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிலையில வரும் மே மாதம் 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில வாக்கு எண்ணிக்கை எண்ணும் பணிகள் தொடங்க இருக்கிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஒரு விரிவான வழிகாட்டு வழிமுறைகளையும் அறிவித்து அதுக்கான அறிக்கையை கொடுத்திருக்கிறார். மிக குறிப்பாக வாக்கு எண்ணும் பணிகள் காலை 8 மணிக்கு துவங்கும் எனவும், முதலில் தபால் வாக்குகள் 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிக்கான தபால் வாக்குகள் காலை 8 மணிக்கு தொடங்கும் எனவும், அந்த பணிகள் அரை மணி நேரத்திற்கு பிறகு அது எண்ணி முடிக்கப்பட்டதற்கு பிறகு இவிஎம் இயந்திரங்கள் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை பணிகள் தொடங்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை எண்ணும் சுற்றுகளில் கடைசி சுற்று வாக்குகள் எண்ணும் பணி, தபால் வாக்குகள் எண்ணும் பணி முடிக்கப்பட்டவுடன் துவங்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை எண்ணும் சுற்றுகள்ல கடைசி சுற்று வாக்குகள் எண்ணும் பணி, அதே போல தபால் வாக்குகள் எண்ணும் பணி முடிக்கப்பட்டவுடன் தான் துவங்கப்படும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது தபால் வாக்குகள் முதல்ல தொடங்கினாலும் அதோட எண்ணுக்குரிய பணிகள் லாஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடி ரவுண்ட், அதாவது ஒரு 28 சுற்று இருக்குன்னா 27வது சுற்று அப்பதான் அந்த போஸ்டல் பேலட் எண்ணப்படும். குறிப்பா அதை சரிபார்க்கக்கூடிய பணிகள் தான் துவங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேசை என்கிற விதத்துல தபால் வாக்குகள் எண்ணப்படும் எனவும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்குரிய மேசைகளில் எண்ணப்படும். இரண்டிற்கும் தனித்தனியான மேற்பார்வையாளர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அளவில் ஏஆர் லெவல்ல அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் முன்னிலையில இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்கள் வாக்கு எண்ணிக்கை பணிகள் நடைபெறும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல தபால் வாக்குகளை பொறுத்தவரை தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட மொத்தம் 3.60 லட்சம் அலுவலர்களில் வாக்காளராக பதிவு செய்து வாக்களிக்க விண்ணப்பித்த 2.88 லட்சம் அலுவலர்கள், அதாவது 80% வாக்காளர்கள் தபால் வாக்குகளை பதிவு செய்திருப்பதாகவும், இத்துடன் தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை சார்ந்த அலுவலர்களும் மற்ற தேர்தல் பணிபுரிந்த அலுவலர்களும் தேர்தல் கண்காணிப்பு குழுவில் பணியாற்றிய அலுவலர்களும் சேர்ந்து மொத்தம் 3.36 லட்சம் தேர்தல் அலுவலர்கள் தபால் வாக்குகளாகவும் 1.10 லட்சம் அலுவலர்கள் தேர்தல் சான்றிதழ், அதாவது எலெக்ஷன் டியூட்டி சர்டிபிகேட் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடியிலும் வாக்களித்திருப்பதாகவும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். 85 வயதிற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள், அதே போல முதியோர்கள், மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் அளித்த படிவம் 12D விண்ணப்பத்தின் பெயரில் மொத்தம் 1.73 லட்சம் வாக்காளர்கள் தபால் வாக்குகள் பெற்று வாக்களித்திருப்பதாகவும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். இதுவரை சேவை வாக்காளர்கள், அதாவது 18,000 நபர்கள் வாக்களித்திருக்காங்க, சர்வீஸ் ஓட்டர்ஸ் சொல்லுவாங்க. இவர்கள் தபால் வாக்கு எண்ணிக்கை நாளான மே மாதம் 4ஆம் தேதி அன்று காலை 8 மணி வரை அந்த தபால் வாக்குகள் சர்வீஸ் ஓட்டர்ஸ்க்கு வரைக்கும் 4ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கு. காலை 8 மணிக்கு முன்பு வரை அவங்க வாக்களித்து அந்த தபால் வாக்குகள் கொடுக்கலாம். வாக்குச்சாவடிகளில் வாக்களித்த வாக்காளர்கள் மட்டுமின்றி கூடுதலாக 6.37 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களிடமும் வாக்குகள் பெறப்பட்டிருப்பதாகவும் அர்ச்சனா தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தபால் வாக்குகள் 500 வாக்குகளுக்கு ஒரு மேசை எனவும், தனித்தனியே தபால் வாக்குகள் ஒரு ஏஆர்ஓ லெவலில் ஒரு ஆபீசரும், அதே போல இவிஎம் மெஷின்ஸுக்கு தனியாக ஏஆர்ஓ லெவல்ல ஒரு ஆபீசரும் சூப்பர்வைசருக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் முன்னிலையில மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு இந்த வாக்குகள் எண்ணக்கூடிய பணிகள் துவங்கும் என அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். அபினேஷ், இப்போ ஒட்டுமொத்தமா எவ்வளவு தபால் வாக்குகள் அப்படிங்கறது பதிவாகி இருக்கு? சர்வீஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்க தான் அதை கொடுத்திருப்பாங்க. அது எத்தனை வாக்குகளாக இருக்கும்? ஒரு ½ அன் ஹவருக்குள்ள அந்த பேலட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா அடுத்த கட்டமா தேர்தல் ஆணையம் இந்த முறை இந்த வாக்குகள் எண்ணுவதில் என்னென்ன பிரத்யேகமான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க? 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கணும்னா அந்த தபால் வாக்குகளை பிரிக்கக்கூடிய பணிகள் தான் நடைபெறுமே ஒழிய தபால் வாக்குகள் எண்ணப்படாது. லாஸ்ட் ரவுண்ட், அது இவிஎமோட
லாஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவை தொகுதியிலும் ஒவ்வொரு விதமான டேபிள் எண்ணிக்கை இருக்கும். குறிப்பா 15 ரவுண்ட் இருக்கும் சில தொகுதிகள்ல, சில தொகுதிகள்ல 28 சுற்று இருக்கும். அதற்கு முந்தைய சுற்றுல தான் இந்த தபால் வாக்குகள் எண்ணப்படும். ஆனால் காலை 8 மணிக்கு இந்த தபால் வாக்குகளை பிரிக்கக்கூடிய பணிகள் தான் நடைபெறும். நீங்க குறிப்பிட்டு கேட்டது மாதிரி தமிழ்நாட்டுல 2.88 லட்சம் வாக்காளர்கள் தபால் வாக்குகளாக வாக்களிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 1.10 லட்சம் வாக்காளர்கள் தபால் வாக்களா அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சர்வீஸ் ஓட்டர்ஸா இருக்கவங்க ஒரு 18,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே தபால் வாக்குகளுக்கு எல்லாம் கணக்குல. இந்த தபால் வாக்குகளை 8 மணில இருந்து பிரிக்க ஆரம்பிச்சு, அதாவது அந்த தபால் வாக்கெல்லாம் லாக் பண்ணி ஒரு பாக்ஸ்ல சீல் பண்ணிருக்கோம். அந்த பாக்ஸை பிரிச்சு அந்த பாக்ஸை பிரிக்கக்கூடிய பணிகள், அதாவது ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வரப்பட்டு தபால் வாக்குகள் எண்ணப்படக்கூடிய இடத்துல அதெல்லாம் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி அங்க இருக்கக்கூடிய வாக்கு சாவடி முகவர்கள் முன்னாடி, அதாவது கட்சிகளுடைய முகவர்கள் முன்னாடி, அலுவலர்கள் முன்னாடி அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி அதை பிரிக்கக்கூடிய பணிகள் 8 மணிக்கு தொடங்கும். இவிஎம் ஷார்ப்பா 8:30க்கு தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவிஎம் மெஷின்ஸையும் காலைல 8 மணிக்கு அந்த ஸ்ட்ராங் ரூம் ஓபன் பண்ணுவாங்க. ஏன்னா 8 மணிக்கு முன்னதான் ஸ்ட்ராங் ரூம் ஓபன் பண்ண மாட்டாங்க. முதற்கட்டமா தபால் வாக்குகள் பிரிக்கக்கூடிய பணி தொடங்கப்பட்ட அதன் பிறகு இந்த இவிஎம்ல இருக்கக்கூடிய வாக்குகளை இன்னும் பணி தொடங்கும்னு குறிப்பிட்டிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி.